எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தலையெழுத்து விசஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலையெழுத்து அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம பிறக்கும் போது கடவுள் நமக்கு வந்து தலையெழுதிட்டாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. இந்த புராண கதைகள்லாம் உண்டு. இந்த மாதிரி பிறக்கும்போது உங்கள் கடவுள் உங்கள் தலையில் வந்து மண்டவோட்டில் எழுதிடுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, அது அப்படி கிடையாது. அதாவது பிறப்பும் இறப்பும் வந்து கடவுள் கையில், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து நம்ம கையில். ஸோ இது பாட்டிலே நிறைய பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஸோ தலையெழுத்து அப்படின்றது அது எப்படி வந்து நம்ம மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுது, அப்படி நம்ம மைண்டில் வந்து ஃபுல்லாக எப்படி ரெஜிஸ்டர் ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம உடனே வந்து சொல்லிடுவோம் எனக்கு தலையெழுத்து. அதான் இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில்டு பர்சன்ஸாக இருப்பாங்க, நிறைய அந்த வேலையில் நல்ல திறமை இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனே கிடைக்காது. ஒரு நார்மல் ஜாப் போயிட்டு இருப்பாங்க, 20,000 வாங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 lakhs மேலே வாங்குறக்கூடிய இது திறமை இருக்கும். ஆனால் என்ன நினச்சிப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட தலையெழுத்து தான்ப்பா இந்த கம்பெனி 20,000 வாங்கிட்டு இருக்கணும். ஆனால் அப்படி உண்மை கிடையாது. அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கிற பிளாக்கு தான் தலையெழுத்து. அதாவது நான் வந்து 20 ரூபா வாங்க தான் தகுதி உள்ளவன் அப்படின்னு அவங்களே எழுதி 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 அந்த தலையெழுத்தை அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம தலையெழுத்தை நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். நீங்கள் நம்ம நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு வந்து லைஃப் வந்து எனக்கு என் தலையெழுத்து இப்படி இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கும்பீங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் அந்த ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி உங்கள் மைண்டில் போட்டு அதை நீங்கள் உங்கள் தலையெழுத்தாக எழுதி வச்சுட்டீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பேர் லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. மெயின் காரணமே அதுதான். வேலை இல்லாத காரணமாக இருந்தாலுமே சரி, இல்லை நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்காம இருந்தாலுமே சரி, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் யோசித்த அந்த எண்ணம் தான் உங்களை இன்றைக்கி வந்து அடிச்சிட்ருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா டெய்லி நம்ம வந்து அந்த வார்த்தைகள் பேசிட்டே இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் வார்த்தைகள், நான் வந்து நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே நல்லது நடக்குது, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எல்லா விஷயங்களும் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. அது நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எதுவுமே நடக்காது, எனக்கு வந்து வாழ்க்கையே எல்லாமே வந்து சிக்கலாக தான் இருக்கும், எனக்கு எதுவுமே கிடைக்காது, எனக்கு இதெல்லாம் கிடைக்க தகுதி இல்லைப்பா, நான் இதுக்கெல்லாம் தகுதியான ஆள் கிடையாதுப்பா. ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான். ஸோ இது பாசிட்டிவ் நெகட்டிவ் எது இருந்தாலும் நடந்துருங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம சொல்லுவாங்க, வார்த்தையை வந்து பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் காரணம் தான், நீங்கள் என்ன வார்த்தைகள் தொடர்ந்து பேசிட்டு வரீங்களோ அது உங்கள் லைஃப்பில் வந்து நடந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பேசும்போது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு அதாவது தலையெழுத்துக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம அதிகமாக நம்ம மைண்டில் போட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கோமோ அது லைஃப்பில் நடந்துடும். ஸோ அது பாசிட்டிவ் விஷயங்களாக இருந்தாலுமே சரி, நெகட்டிவ் விஷயங்களாலுமே நடந்துடும். ஸோ அதனால் நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். அதாவது தலையெழுத்துன்றது நம்ம வந்து இன்னொருத்தவங்கள வாழ்க்கையை கம்பேர் பண்ணி நம்ம தலையெழுத்தை வந்து போட்டு குழப்பிக்க வேண்டாம். அடுத்தவன் வந்து எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறான், அது அவன் வாழ்க்கை. இப்போ நம்ம கடவுள் நம்மளுக்கு வந்து படைச்சிருக்காரு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கை இருக்குங்க. ஸோ அந்த வாழ்க்கைக்கான தலையெழுத்து நீங்கள் தான் நினைச்சுக்கிறீங்க, கடவுள் நிர்ணயிக்கிறது இல்லை. கடவுள் உங்களை வந்து பிறக்க வைக்கிறாரு. ஸோ அது எப்படின்னா, அந்த பிறப்பு இறப்பு பார்த்தீங்கன்னா அந்த நிறைய இந்த கர்மாலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதில் தான் எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை கிடையாது. பட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தன் இங்கே பிறப்பான் அங்கே பிறப்பான் அப்படிம்பாங்க. ஸோ அதில் எதுவாக இருந்தாலுமே விட்டுக்கோங்களேன், இப்போ நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, சரிங்களா? இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வந்து சிறப்பாக முடிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து பிறப்புன்னு பிறப்புன்னு ஒரு பக்கம் இருந்தால் இறப்புன்னு ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அந்த 2 பக்கங்களுக்கு நடுவில் நமக்கு வாழ்க்கை ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கையை நம்ம நல்லா வாழ்ந்துட்டு போகணும். ஸோ பிறக்கும் போது எந்த கடவுளுமே நீங்கள் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது, நாசமாக போகணும், எந்த மத கடவுளுமே நினைக்கிறது கிடையாது. நம்ம எண்ணங்களை நம்ம நினைக்கிறனா தான் நம்ம அப்படி இருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் லைஃப்பில் வந்து ரொம்ப மெயின் டவுனாக இருக்க காரணம், நீங்கள் வந்து உங்களை வந்து கடவுள் வந்து சபிச்சு ஒன்றும் பிறக்க வைக்கலை. நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் தப்பாக இருக்குது. அந்த தப்பால் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை எல்லாமே தப்பாக பார்க்குறீங்க. ஸோ மெயினாக உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வாழுங்க. ஸோ தலையெழுத்து அதெல்லாம் ரொம்ப வந்து யோசிக்க வேண்டாம். நம்ம இங்கே வந்து வாழ வந்திருக்கோம், வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம நல்லா வாழ்ந்துட்டு போகலாம். ஸோ அதான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.